வாழ்க்கையில் எப்போவுமே எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ரிட்டையர் ஆகிட்டோன்னோ இல்லைன்னா நம்மளுடைய வேலை முடிஞ்சிடுச்சு, நம்ம இப்போ ஃப்ரீ டைம் தானே நினச்சிட்டோ, இல்லை எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு நம்ம ஃப்ரீயாக இருக்கோன்ற ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நேரத்துலையும் நம்ம கட்டுறது கைமண்ணளவு, கல்லாதது இந்த உலகளவுன்றாங்க. அதே மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டு படிச்சுக்கிட்டே இருக்கணும். உலகத்தில் இருக்கிறது எத்தனையோ இருக்குது. பாலிட்டிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், லேட்டஸ்ட் அப்டேட்ஸு சயின்ஸில் தெரிஞ்சுக்கணும், மெஷினரி, காரு, பைக்கு இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக என்னென்ன மாடல்ஸில் வருது, என்ன அட்வான்டேஜு அப்படின்னு. அது மாதிரி எச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்டில் நம்ம இப்போ முன்னையான புக்ஸை படித்து தான் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போது யூடியூப்லேயும் சோஷியல் மீடியாலையும் கூகுள்லேயும் எத்தனையோ வருது. அதை நம்ம ரெக்ரியேஷனுக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணாலும் நம்ம கற்றுக்கிறதுக்காக நிறைய யூஸ் பண்ணோன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வரலாம்.